ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அங்கு சுற்றுலாவிற்கு சென்ற தமிழக சுற்றுலா பயணிகள் இன்று மூன்றாவது கட்டமாக 46 பேர் டெல்லியிலிருந்து ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். ஜம்மு காஷ்மீரிலிருந்து வந்தடைந்த அந்த பயணிகள் கூறும் கருத்துகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் பகம்காவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 28 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அங்கு சுற்றுலா சென்றுள்ள தமிழக சுற்றுலா பயணிகள் அனைவரும் பத்திரமாக அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றவர்கள் சேகரிக்கப்பட்டது. இதன் மூலம், அதாவது விமானம் மூலம், ரயில் மூலம் மொத்தம் 105 பேர்கள் காஷ்மீருக்கு சென்று அடைந்தனர். அதாவது முதற்கட்டமாக டெல்லியிலிருந்து மதுரை, கும்பகோணம், ஈரோடு, திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுற்றுலா சென்றிருந்த 25 பயணிகள் விமானம் மூலமாக நேற்று அதிகாலை சென்னை திரும்பியிருந்தனர். அதாவது இரண்டாவது கட்டமாக டெல்லியிலிருந்து ஹைதராபாத் வழியாக நேற்று காலை 48 பேர் சென்னை திரும்பியிருந்தனர்கள். இந்த நிலையில்தான் இன்று மூணாவது கட்டமாக 46 பேர்கள் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். மேலும் வந்தடைந்த பயணிகளை தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்து வாகனங்கள் மூலம் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். சென்ட்ரல் வந்த பயணிகள் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க வாகனங்கள் மிகவும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல் நான்காவது கட்டமாக இன்னும் 25 நபர்கள் இன்று இரவு சென்னை விமான நிலையம் வர உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். காஷ்மீருடைய சூழல் ரொம்ப கடினமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை இவ்வளவு சிறப்பாக எங்களை வழி அனுப்பி அங்கே பராமரித்து அனுப்பிய தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் காஷ்மீருக்கு விஜயகுமார் அவர்களுடைய தலைமையில் 42 பேர் கொண்ட குழு நாங்கள் எல்லாரும் காஷ்மீர் சுற்றுப்பயணம் சென்றோம். அந்த இடத்துல நாங்கள் முதல் நாள் அந்த பெஹல்காம்ன்ற இடத்துல நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது லேசாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நாங்கள் சீக்கிரமாக திரும்பிடலாம், மழையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். மறாவது நாள் அதே டைம் நாங்கள் போன அதே நேரத்தில் தான் இந்த சம்பவம் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. போன டூரிஸ்ட்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. அதை கேட்டு நாங்கள் எப்படி தப்பிக்கலாம், காஷ்மீர்லேருந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து எப்படி நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னே நாங்கள் போன பஸ்ஸு நிலச்சரிவுனால எங்கள் பஸ்ஸு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே ஒருத்தரும் ஒரு 5-6 பேருக்கு ஒரு காரை பிடிச்சி ஒரு 7 காரில் நாங்கள் ஜம்மு இறங்கிட்டோம். ஜம்மு இறங்கி நாங்கள் வரும்போது எங்களுடைய டைம் 9 மணிக்கு நாங்கள் ஜம்முலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் வரணும். அந்த ட்ரெயின் எங்களுக்கு கிடைக்கல. நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு தான் எங்களை கொண்டாந்து ஜம்முலேயே இறக்கி விட்டாங்க. வேறு பாதையில் சுற்றி மலைப்பகுதி, அது கடினமான பகுதி. அந்த பகுதியில் நாங்கள் தப்பிச்சு ஜம்முக்கு கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்தால் எங்களுடைய ட்ரெயின் மிஸ் ஆகி போச்சு. நாங்கள் 1:30-2 மணிக்கு திருப்பி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் டெல்லிக்கு எப்படியாச்சும் டெல்லி போயிடுவோன்னு சொல்லிட்டு டெல்லி வந்தோம். டெல்லி வந்தோடனே எங்களுக்கு டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி A.K.S. விஜயன், அவர் திருச்சி சிவா MP அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க எங்களை எல்லாத்தையும் வரவேற்று திருச்சி டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் எங்களுக்கு